ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கணும், நிறையா ஊற்றிடக்கூடாது. எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வரமிளகா, கருகு விட்றக்கூடாது, ஓரளவுக்கு லேசாக வணங்கினா போதும். காட்டை அந்த மிளகா காட்டை வந்ததுமே அடுத்து சோம்பு கூடயே ஜீரகம், பட்டை, கிராம்பு, மிளகு போட்டு நல்லா வணங்கிக்கணும். வணக்கினதை அப்படியே எடுத்துட வேண்டியதாக. வணக்கினதை எடுத்து வச்சு நல்லா அரைச்சிக்கணும். இப்போ வந்து வேறு ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம அடுத்து வணக்க போகிறோம். எண்ணெய், நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு நல்லா பொன்னிறமாக வணங்குற வரைக்கும் நல்லா வணக்கிக்கணும். அடுத்து வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் உரித்து வெட்டி வச்சுக்கணுங்க சின்ன சின்னதாக. சும்மா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கல்லுப்பு. வெங்காயம் அப்போ தான் சீக்கிரம் வணங்கும். நல்லா வணங்கிருச்சு. அடுத்து தக்காளி கூடயே புதினா கொஞ்சம் போட்டுருங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக வணங்கிருச்சு. வணங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி வணக்கணும் பார்த்திங்களா, நம்ம சோம்பு, ஜீரகம், மிளகா அதை வணக்கினா நல்லா அரைச்சி வச்சு அதை போடுறோம். அடிப்பிடிக்கி கிண்டிக்கிட்டே இருக்கணும். சும்மா ஒரு செகண்டு கிண்டிங்கன்னா போதும். கிண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு 2 சொம்பு. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெட்டி வச்ச ஆட்டுக்காலை போட போகிறோம். ஆட்டுக்கால் போட்டாச்சு. கூடயே நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் கொதிச்சிருச்சு. பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், இறக்கிற வேண்டியதும். பார்த்தாவே தெரியுது நல்லாவே வெந்திருக்கு உங்களுக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.